அண்மை செய்தி. சிவகங்கை மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசார் தாக்கியதில் பலியான சம்பவம் தொடர்பாக அஜித்குமார் குடும்பத்திற்கு சீமான் 5 லட்சம் நிதியுதவி அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அஜித்குமாரின் தாயாருக்கு நேரில் ஆறுதல் தெரிவித்துவிட்டு 5 லட்சம் நிதியுதவி அளித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணராஜா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சரவணராஜா, செய்தி குறித்து முழுவதும். வணக்கம் தனலட்சுமி. சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் அருகே மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில். இந்த கோவிலில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார் கடந்த 27ஆம் தேதி விசாரணையின் போது அழைத்துச் சென்ற போது அடித்து படுகொலை செய்யப்பட்டதாக வழக்கு பதிவு செய்து தற்போது வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த காவலாளி குடும்பத்திற்கு பல்வேறு கட்சியினர், அதாவது அதிமுக, திமுக என பல்வேறு தரப்பினரும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து மற்றும் அது மட்டும் அல்லாமல் அவர் வழக்கு தொடுத்ததற்கோ அல்லது குடும்பத்தினுடைய நிதிக்கோ நிதி அளித்து வந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா சீமான் கடந்த நேற்று அந்த குடும்பத்தை சந்திக்க வருவதாக தகவல் வெளியாக இருந்தது. அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருந்தாங்க. அதாவது எதுக்காக அனுமதி மறுத்திருந்தாங்க அப்படின்னா, சிவகங்கையில் கண்டதெய்வ தேரோட்டத்திற்காக காவலர்கள் அனைவருமே அந்த பணியில நியமிச்சிருந்தனால அது பாதுகாப்பு காரணங்களுக்காக அவருக்கு அனுமதி மறுத்திருந்தது. அவர் அதற்காக மதுரை கிளையை நாடி இருந்தார். அது பின்னர் இன்று அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இன்னையில பாத்தீங்கன்னாக்கா அவர் அவரது தாயாரை சந்தித்து இன்று அவங்க சீமான் அவரோட அண்ணம்மாள் சீமானுடைய தாயாரும் சீமானும் சேர்ந்து அவருடைய புகைப்படத்துக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினாங்க. பின்னர் அவர் தாயாரை சந்தித்து மாலதியை சந்தித்து அவர்களிடம் சீமானின் தாயார் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அவருக்கு நிதி உதவி அளிச்சிருக்காங்க. இது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி சரவணராஜா.